இந்த செஷன்ல நம்ம இன்னும் ஒரு சில டேபிள்ஸ் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த டேபிள்ஸ் எல்லாமே என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் இது ஒன்னொன்னு வந்து டேபிள், ஓகேங்களா? ஸ்டார்ட்ஸ் வித் 4. இந்த பாக்ஸ்ன்னு பார்க்கும்போது டேபிள் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 4, எண்ட்ஸ் வித் 15, ஓகேங்களா? அப்போ 4ல இருந்து 15 வரைக்கும் இருக்கு. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸோடைய ட்ரேட் நேம் அப்படிங்கிறது டாப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அது வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஜிஎஸ்டி நம்பர். நம்பர் 3 வந்து பீரியட், ஓகேங்களா? அந்த ஃபினான்சியல் இயர், தென் டேக்ஸ் பீரியட், அந்த மந்த், குவார்ட்டர், இந்த மாதிரி இருக்க டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து சொல்லக்கூடிய ஃபினான்சியல் பீரியட் அல்லது ரிட்டர்ன் பீரியட். இதான் வந்து 3. அப்போ 1 பிஸ்னஸ் நேம், 2 ஜிஎஸ்டி நம்பர், 3 பீரியட், தென் 4ல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா நம்ம வந்து இன்புட் கொடுக்கறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்போ நீங்க லாகின் பண்ணிட்டு அந்த டேபிள் மேல இந்த மாதிரி கர்சரை நீங்க வச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்னதா வந்து ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. நோட்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்க ப்ராப்பரா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டையுமே நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டேபிள்ல நம்ம வந்து கர்சர் வைக்கும்போது taxable outward supplies made to registered person, ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம taxable supplies மட்டும்தான் இந்த டேபிள்ல நம்ம வந்து கொடுக்கணும். exempted, nil rated இந்த மாதிரியான குட்ஸை நம்ம வந்து இந்த டேபிள்ல நம்ம வந்து கொடுக்க போறது கிடையாது, கொடுக்க கூடாது. ஸோ இப்போ இதுல நம்ம வந்து பார்க்கும்போது ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கான டாக்ஸபிள் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். டாக்ஸபிள் அவுட்வர்ட் சப்ளைஸ் டு ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ், ஓகேங்களா? ஸோ ரெகுலர் அதாவது ஏதோ ஒரு டாக்ஸ்ல ஏதோ ஒரு டைப்ல ஜிஎஸ்டியில ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பிசினஸுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேபிள் 4ல நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்த இன்வாய்ஸஸை நம்ம வந்து இதுல காட்டுறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து மேஜரா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. இந்த டேபிள் 4ல நாம வந்து என்ன ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது, ஓகேங்களா? இப்போ டேபிள் 4ல டாக்ஸபிள் குட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ்க்கானது மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல காட்டுறோம். தென் டேபிள் 5 நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் நோட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து ரீட் பண்ணணும். P2C அப்போ நம்மளுக்கு இந்த டேபிள் நம்மளுக்கு இருக்கு. ஸோ P2C, C மீன்ஸ் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன், ஓகேங்களா? இப்போ அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் B2C மீன்ஸ் பிஸ்னஸ் டு கன்சியூமர் அல்லது கஸ்டமர் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் தான் இந்த இடத்துல வந்து கன்சியூமர் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு நம்ம பண்ண டாக்ஸபிள் அவுட்வர்ட் சப்ளைஸ், ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த டேபிள்ல நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்னன்னா taxable outward supplies to a unregistered person, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2 இதுல நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை. நம்ம பில் கொடுக்குறோம் அல்லது மெட்டீரியல் நம்ம சப்ளை பண்ற அந்த ஸ்டேட் வந்து இன்டர் ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா அதர் ஸ்டேட்டுக்கு நாம பண்ண அன்ரிஜிஸ்டர்டு, அதாவது அதர் ஸ்டேட்டுக்கு பண்ண பில்லு. ஸோ அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு நம்ம பண்ண பில்லு. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 டாக்ஸபிள் சப்ளை டு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். பாயிண்ட் நம்பர் 2 அதர் ஸ்டேட் பர்சன், ஓகேங்களா? அது அதர் ஸ்டேட்டாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கான அந்த டோட்டல் வேல்யூ, டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ. நேற்று வந்து கௌதம் தான் கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்வாய்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது எது சார்? பிஃபோர் டேக்ஸ், ஆஃப்டர் டேக்ஸ்னு கேட்டீங்க இல்லையா? ஸோ ஆஃப்டர் டேக்ஸ், டேக்ஸோட சேர்த்து இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ அதான் இன்வாய்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அந்த இன்வாய்ஸ் வேல்யூ மோர் தென் 1 லேக்காக இருந்தால் மட்டும், அப்போ 3 கண்டிஷன் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து 3 கண்டிஷனாகவும் நம்ம வந்து பார்க்குறோம். நம்பர் 1 கண்டிஷன் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன். நம்பர் 2 கண்டிஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன். கண்டிஷன் நம்பர் 3 டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ மோர் தென்
1 lakh. அந்த 3 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டேபிள் 5ல நம்ம வந்து காட்டணும். ஓகேங்களா? டேபிள் 5ல நம்ம காட்ட வேண்டியதுல கிளாரிட்டி நம்மளுக்கு வந்துடும். அதர் ஸ்டேட் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு மோர் தென் 1 lakh ஆக இருந்துச்சு அப்படின்னா டேபிள் 5 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். தென் அப்படியே நம்ம வந்து 7க்கு வந்துருவோம். இந்த 7ல நீங்க பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் லெஸ் தென் 1 lakh. இது வந்து நம்பர் 1. ஒரு பில் அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நம்ம பண்றோம். லெஸ் தென் 1 lakh ஆக இருந்தால் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து டேபிள் 7ல நம்ம காட்டணும். அப்ப டேபிள் 5ல அதர் ஸ்டேட் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் மோர் தென் 1 lakh. டேபிள் 7 அதர் ஸ்டேட் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் லெஸ் தென் 1 lakh. தென் இதே டேபிள்ல ஓகேங்களா, இதே டேபிள்ல நாம வந்து அடுத்து நம்ம வந்து எதை காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தின் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஓகேங்களா, வித்தின். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் அவங்களுக்கு எந்த வேல்யூவில் நம்ம பில் பண்ணாலும் இதை தான் காட்டணும். ஓகேங்களா, அதில் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அது மோர் தென் 1 lakh இருக்கலாம், லெஸ் தென் 1 lakh இருக்கலாம், எனிதிங். அப்போ இந்த டேபிள் 7ல நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வித்தின் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அன்ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ் எல்லாருக்கும் நாம வந்து எந்த பில் அமௌண்ட் எதா இருந்தாலும் சரி டேபிள் 7ல வரும். ரெண்டாவது அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு லெஸ் தென் 1 lakh நம்ம பில் பண்ணோம் அப்படின்னா டேபிள் 7ல நம்ம வந்து இந்த டேபிள் 7ல அந்த பில்லை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இது வந்து 2 கண்டிஷன் நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. தென் இதே நோட்ஸ்ல உங்களுக்கு பிராக்கெட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க வந்து பார்க்கணும். அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட் டெபிட், நெட் ஆஃப் டெபிட் நோட்ஸ் அண்ட் கிரெடிட் நோட்ஸ் ரெண்டையுமே. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உதாரணத்துக்கு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் அதர் ஸ்டேட்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு லெஸ் தென் 1 lakh ஒரு பில் நம்ம ரைஸ் பண்ணிட்டோம். அது இந்த ரிட்டர்ன் பீரியடாக இருக்கலாம் அல்லது ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பீரியடாக கூட இருக்கலாம். இந்த ரிட்டர்ன் பீரியட் இல்லைன்னா ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பீரியட், எனிதிங். லெஸ் தென் 1 lakh அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நம்ம பில் பண்ணிட்டோம். தென் அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நடக்குது. அந்த பர்டிகுலர் கஸ்டமர் ஒரு சில மெட்டீரியலை ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அது டேமேஜ்டு மெட்டீரியலாக இருக்கலாம் அல்லது யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல இல்லாத மெட்டீரியலாக இருக்கலாம் அல்லது அவர் வந்து 6 மாசத்துக்கு உள்ள சேல்ஸ் பண்ண முடியல சார், இனிமே அதை எங்களால் சேல்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவுடேட்டட் மெட்டீரியலாக கூட இருக்கலாம். தென் நாம அவங்க ஒரு பிராண்டு கேட்டு நாம வேற ஒரு பிராண்டட் மெட்டீரியல் நம்ம அனுப்புனதாக கூட இருக்கலாம், எனிதிங். ஸோ நாம பண்ண சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட் ரிட்டர்ன் பீரியட்லையோ அல்லது ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பீரியட்லையோ அந்த ஒரிஜினல் சேல்ஸ் பில்லை நம்ம டேபிள் 7ல நம்ம காட்டியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து வரும்போது டேபிள் 7ல தான் காட்டணும். அப்போ இந்த டேபிள் 7ல சேல்ஸும் இதில் தான் வரும், அதுக்கான கிரெடிட் நோட்டும் இதில் தான் வரும். அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய கிரெடிட் நோட்டும் இதில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டியை எடுத்துக்கணும். அதை தான் நம்மளுக்கு அந்த ப்ராக்கெட்ல சொல்லியிருக்காங்க, நெட் ஆஃப் கிரெடிட் நோட்ஸ் அப்படிங்கிறது. டெபிட் நோட் அப்படிங்கிறது என்னன்னா பொதுவாக நம்ம வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ்னாவே சேல்ஸ் தான். ஸோ சேல்ஸுக்கு அகைன்ஸ்டா நம்மளுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வருது அப்படின்னா அது சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதை நம்ம கிரெடிட் நோட் அப்படின்னு டைரக்டா நம்ம வந்து மீன் பண்றோம். அப்போ சேல்ஸோடைய ஒரிஜினல் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பில்லு வருது அப்படின்னா அதை நம்ம கிரெடிட் நோட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். டெபிட் நோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, கிரெடிட் நோட் அப்படிங்கிறது டெபிட் நோட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு சேல் பில் நம்ம பண்ணியிருக்கோம், அதுல நம்ம கம்மியான வேல்யூ அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஒரு பில் நம்ம பண்ணிட்டோம், அதுல நாம கம்மியான ஒரு சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து காமிச்சிருக்கோம். அதை நம்ம வந்து அகைன் அந்த சேல்ஸ் பில்லோடைய வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல
ஒரு இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம டெபிட் நோட் அகைன்ஸ்ட் சேல்ஸ் பில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். டெபிட் நோட் அகைன்ஸ்ட் சேல் இன்வாய்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். கிரெடிட் நோட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பண்ண சேல்ஸ் வேல்யூல ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ரைஸ் பண்ண வேண்டிய இன்வாய்ஸ் கிரெடிட் நோட் அப்ப நம்ம சொல்றோம். டெபிட் நோட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ரைஸ் பண்ண இன்வாய்ஸ்ல அகைன் நம்ம வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நாம டெபிட் நோட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப டெபிட் நோட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பண்ண பில்லுல தெரியாம நம்ம டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத போட்டு கொடுத்துட்டோம். தெரியாம டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம். அப்போ அந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்து அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கணும். அப்போ அதே பில்லில் அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூவையும் அதுக்கான டேக்ஸையும் நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி கொடுத்த வேல்யூ உதாரணத்துக்கு ஒரு 1 lakhக்கு நம்ம பில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 1 lakhக்கு நம்ம வந்து பில் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் போக 1 lakh. ஆனால் டிஸ்கவுண்ட் வந்து அந்த இடத்துல அப்ளிகபிள் கிடையாது, தப்பா நம்ம கொடுத்துட்டோம். டிஸ்கவுண்ட் வேல்யூ மட்டும் ஒரு 20,000 அப்படின்னு இருக்கு. இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட்டை ரிவர்சல் வாங்கிக்கிறோம். அப்படிங்கிறதுனால அகைன் ஒரு 20 lakh நம்ம அந்த பில்லு மேல ஆட் பண்றோம். அப்போ 1,20,000 அந்த ஒரிஜினல் பில் அப்படிங்கிறது இருக்கும். ஒரிஜினல் பில்லோட வேல்யூ 1,20,000 இன்க்ரீஸ் ஆகும். அந்த 20க்கான டேக்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணணும். அந்த மாதிரியான டைம்ல நம்ம வந்து இந்த டெபிட் நோட் அப்படிங்கிறது நம்ம வந்து ரைஸ் பண்ணணும். அப்ப இந்த 7ல 2 டைப் ஆஃப் பில்லு தான் நம்மளுக்கு வருது. நம்பர் 1, அதர் ஸ்டேட் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் அல்லது கன்சியூமர். அதர் ஸ்டேட் ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு பர்சனுக்கு நம்ம வந்து பில் ரைஸ் பண்றோம். லெஸ் தென் 1 lakh வேல்யூ ஆக இருந்தால் இங்கே காட்டியிருப்போம். அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா நீங்க டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இதே டேபிள்ல தான் நீங்க காட்டணும், வேற ஒரு டேபிள்ல காட்டக்கூடாது. நம்பர் 2, வித்தின் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த அமௌண்ட்டுக்காக இருந்தாலும் நம்ம வந்து வித்தின் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு எந்த அமௌண்ட்ல இருந்தாலும் நம்ம வந்து பில் பண்ணிருக்கலாம். அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா நம்ம டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ நம்ம ரைஸ் பண்றோம் அப்படின்னா இந்த 7ல தான் நம்ம வந்து காட்டணும். இதான் வந்து இந்த இடத்துல வந்து டேபிள் 5 அப்படிங்கிறதுல எந்தெந்த பில் கவர் ஆகும் அப்படிங்கிறத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது நெட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். டோட்டல் வேல்யூ நெட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். பட் நெட் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா சேல் பில், அதுக்கான டெபிட் நோட் கிரெடிட் நோட், இந்த பில் வேல்யூ தான் வந்து இதை கன்சிடர் பண்ண ஒரு பில் வேல்யூ தான் இந்த நெட் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து இதுல நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல பிரசன்னா சார் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, கிரெடிட் நோட்ஸ் B2B ஆர் B2C அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ B2C கிரெடிட் நோட் ஃபார் B2C only on others table 7. credit note for B2C only on 7. இங்க ஒரு B2C இருக்கு. இதுல வந்து அந்த பிராக்கெட்ல என்ன சொல்லல, நெட் வேல்யூங்கிறத நமக்கு சொல்லல. டேபிள் 7ல காமிச்ச பில்லுக்கு டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ இருந்தால் மட்டும்தான் நாம அந்த டெபிட் நோட்டையும் கிரெடிட் நோட்டையும் டேபிள் 7ல நம்ம காட்டணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல எடுத்துக்கிறீங்க. அகைன் நான் வந்து இதை உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி, இதில் ஒரு பாயிண்ட் கிளாரிட்டி இருக்கு, அதை நான் தான் அடுத்து சொல்றேன். இப்ப டேபிள் 6 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்போர்ட்டட் சப்ளை அதோட முடிச்சிடுறாங்க. ஸோ கஸ்டமர் வந்து எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது ஃபாரின், அது குட்ஸாக இருக்கலாம் சர்வீஸாக இருக்கலாம். ஃபாரின்ல இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம வந்து பில் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல டேபிள் 6ல நம்ம வந்து காட்டணும். அதை 6A அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். டேபிள் 6ல காட்டுறோம், அதை நம்ம வந்து 6A அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? டேபிள் 4ல நீங்க பாத்தீங்கன்னா 6B 6Cன்னு வந்துருக்கு. அப்ப இது 6A மட்டும்தான் இங்க வரும். 6B and C அப்படிங்கிறது இதுல வரும். அப்ப 6Aங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் ஃபாரின்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல 6. இப்ப 6Bங்கிறது என்ன அப்படின்னா SEZ சப்ளை. 6Cங்கிறது SEZ சப்ளை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்
இப்போ நம்ம வந்து நம்ம கஸ்டமரே வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறத அவர் நம்மளுக்கு தருவார். நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் அப்படிங்கிறது தரலாம். ஏன்னா நாங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சர்டிஃபைடு ரிஜிஸ்டர்டு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து ஒரு பில் நம்ம பண்ணுறோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் பில் மாதிரி தான் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்ங்கிற மாதிரி நம்ம வந்து பில் பண்ணணும். அப்போ 6Bங்கிறது என்னன்னா SEZ சப்ளைஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து 6B அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 6Cங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம்டு எக்ஸ்போர்ட். ஒரு 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. EOU அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட் 100%. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அதாவது இந்தியாவுக்குள்ள அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸை வந்து சப்ளை பண்ண மாட்டாங்க. அதாவது டொமஸ்டிக் சப்ளை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க பண்ற சப்ளைஸ் எல்லாமே பியூர் எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட பிசினஸ் EOU அப்படிங்கிற டைப்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து பில் பண்ணும்போது அதை நம்ம 6Cன்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? அப்போ 4 அப்படிங்கிறது நார்மலா B2B சப்ளைஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். வித்தின் ஸ்டேட் அல்லது அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு நம்ம பில் பண்றோம் அப்படின்னா டேபிள் 4ல தான் நம்ம வந்து காட்டணும். 4A அப்படிங்கிறது வித்தின் ஸ்டேட் அல்லது அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்டு பர்சன். 4B அப்படிங்கிறது வித்தின் ஸ்டேட் அல்லது அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு நம்ம பில் பண்றோம். ஆனால் ரிவர்சல் டாக்ஸ் பேசிஸ்ல பில் பண்றோம். ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய பிசினஸே ரிவர்சல் டாக்ஸ் பேசிஸ்ல பில் பண்றதுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு அப்படினால் மட்டும் இந்த டேபிள் 4B அப்படிங்கிறது வந்து யூஸா இருக்கும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட பிசினஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் GTA பிசினஸ், GTA சர்வீசஸ் பண்ணக்கூடிய பிசினஸ நம்ம வந்து சொல்லலாம். தென் இது பியூர் இந்த டேபிள் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேபிள நம்ம வந்து பியூர் 4th டேபிள் தான் நம்ம சொல்லணும். ஆனா இதுல இன்க்ளூட் ஆயிருக்கிறது என்னன்னா 6 இன்க்ளூட் ஆகுது. அப்ப இந்த 6க்கான கிளாரிட்டி என்னன்னா பொதுவா 6 அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல பொதுவா 6 நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாவே அது ஆக்சுவலா வந்து எக்ஸ்போர்ட் தான். அப்ப பியூர் எக்ஸ்போர்ட் 6A. டீம்டு எக்ஸ்போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சப்ளைஸ் ஆக இருந்தால் மட்டும்தான் நாம வந்து 6C அண்ட் 6B அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். இதுல எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருக்கா? அதாவது பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் நீங்க வந்து எடுக்கும்போது ஃபேக்டரி மாதிரியான கிளைண்ட்ஸை நீங்க எடுக்கும்போது இதுல நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா நம்ம வந்து ஒரு சில கிளைண்ட்டை நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டா ஒரு சில கிளைண்ட்டை நம்ம வந்து டேட்டாவை நம்ம எடுத்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைலிங்குள்ள நம்ம கொண்டு போக முடியும். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைன்னா அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹலோ சார், இப்போ B2Cல லெஸ் தென் 1 லேக்னா எதுல சார் வரணும்? B2C வித்தின் த ஸ்டேட். B2C less than 1 lakh அப்படின்னா ரெண்டு வித்தின் த கண்டிஷன். ஸ்டேட் சார். அதாவது வித்தின் ஸ்டேட் அப்படின்னா B2C டேபிள் 7ல தான் வரும். ஓகேங்களா? டேபிள் 7ல வித்தின் த ஸ்டேட், வித்தின் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு எவ்வளவு வேல்யூல பில் பண்ணாலும் 7 தான். கிளியரா? ஓகே. இன்டர்ஸ்டேட்டும் இன்க்ளூட் ஆகும், இன்க்ளூடிங் இன்டர்ஸ்டேட் கூட. இன்டர்ஸ்டேட் ஆக இருக்கு அப்படின்னா லெஸ் தென் 1 lakh ஆக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் ஓகே டேபிள் 7. கிளியர்? ஓகே சார், கிளியர் சார், தேங்க்யூ. வேற யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, ஃபர்தரா நம்ம போலாம். இந்த 4 டேபிள்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்திருக்கணும். சூப்பர். இப்ப இந்த டேபிள் 7ல நான் வந்து ஒன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா B2C பில்லு நெட் வேல்யூ அப்படின்னு இருக்கு. அதாவது டெபிட் நோட் கிரெடிட் நோட் நம்ம வந்து காமிக்கிறோம் அப்படின்னா இதுல தான் காட்டணும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டேபிள் 7க்கு வந்து டெஃபினிஷன் சொல்லிட்டாங்க. டேபிள் 7ல தான் நம்ம வந்து காட்டணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கு அகைன்ஸ்டா டெபிட் நோட்டா இருந்தாலும் சரி, கிரெடிட் நோட்டாக இருந்தாலும் சரி, ஒரிஜினல் பில்லா இருந்தாலும் 7ல வரும். இப்ப
இந்த ரெண்டு டேபிள் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு டேபிள் நாட் ஓன்லி டு போத், இந்த இடத்துல 3 டேபிள்ஸை நீங்க பாருங்க. இந்த 3 டேபிள் இருக்கு இல்லையா, இது மூணுமே நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மூணுமே ரிஜிஸ்டர்ட் பர்சன். இந்த டேபிள் 5 மட்டும் என்னன்னா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். கரெக்டா? இந்த டேபிள் 4 and 6 வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்ணுன, ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸுக்கு பண்ணுன பில். இது ரெண்டுலையுமே இருக்கு. ஓகேங்களா? 4லயும் 6லயும் இருக்கு. அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்ண லார்ஜ் மோர் தென் 1 lakh பண்ண பில்லு மட்டும் இந்த டேபிள் 5ல இருக்கு. ஓகே, அப்போ 4 and 5க்கு 5ல நம்ம காட்டின இன்வாய்ஸுக்கு ஏதாவது டெபிட் நோட் கிரெடிட் நோட் இருந்துச்சு அப்படின்னா டேபிள் 9Bல காட்டணும். 9Bல ரிஜிஸ்டர்டுன்னு இருக்கக்கூடியதில் காட்டணும். 9B கிரெடிட் நோட் டெபிட் நோட் ஃபார் ரிஜிஸ்டர். அப்ப இதுல வந்து எதெல்லாம் இருக்கும்? டாப்ல நோட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பிளாக் கலர்ல ஹைலைட் ஆகுது. டீடைல்ஸ் ஆஃப் கிரெடிட் டெபிட் நோட்ஸ் இஸ்யூடு டு ரிஜிஸ்டர்டு டாக்ஸ் பேயர். அப்ப இதுல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர், இவங்க வந்து ரிஜிஸ்டர்டு டாக்ஸ் பேயர் நம்ம வந்து 100% ரிஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயரா எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே ரிஜிஸ்டர்டு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து 4A அப்படிங்கிறது வித்தின் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்டு பர்சன், அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்டு பர்சன். இது 4Aலே கவர் ஆயிடுது. 4B அப்படின்னு இருக்கக்கூடியது என்னன்னா வித்தின் ஸ்டேட்ல அல்லது அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்டு பர்சன் தான். ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிவர்சல் பேசிஸ்ல பில் பண்றோம், RCM பேசிஸ்ல பில் பண்றோம். அதாவது பில்லுல என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா டாக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண மாட்டோம். பில்லு கொடுக்கும் போதே சப்ஜெக்ட் டு ரிவர்ஸ் சார்ஜ்னு கொடுத்துருவோம். அந்த பர்சன் யாருக்கு நம்ம வந்து பில் பண்ணமோ அந்த பர்டிகுலர் பிசினஸ் நம்மளுடைய பில் வேல்யூக்கு டாக்ஸ் அவங்க கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட் கட்டிக்கிறாங்க. அப்ப அவங்க கால்குலேட் பண்ணி கட்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனா தான் கண்டிப்பா இருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் 4Bல நம்ம வந்து காட்டுவோம். தென் 6 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ரிஜிஸ்ட்ரேஷன். 6ங்கிறது டீம்டு எக்ஸ்போர்ட், அதாவது EOUல வரக்கூடிய ரிஜிஸ்டர்டு பர்சன். அப்ப இதுல நம்ம வந்து பண்ண இன்வாய்சஸ் எல்லாமே ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்ண இன்வாய்சஸ். ஆனா எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டியில் நம்மளுடைய ஜிஎஸ்டியில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து ஜிஎஸ்டி போட்டு அவங்களுக்கு பில் அப்படிங்கிறது காட்டியிருப்போம். ஆனா அவங்கள அன்ரிஜிஸ்டர்ட் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அவங்க அன்ரிஜிஸ்டர்ட்னா கிடையாது. ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்ண பில்லுக்கு அகைன்ஸ்டா டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ நம்ம வந்து ரைஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல 9B கிரெடிட் நோட் டெபிட் நோட்ஸ் ஃபார் ரிஜிஸ்டர்டு அப்படின்ற கூட இந்த டேபிள் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். தென் டாப்ல பாருங்க B2C அன்ரிஜிஸ்டர்டு பர்சன், 7 அப்படிங்கிறதும் B2C, 5 அப்படிங்கிறதும் B2C, 7 அப்படிங்கிறதும் B2C. இப்ப நான் சொன்ன இந்த கிளாரிட்டி இது வரைக்கும் சொன்னது கரெக்டாக இருந்தால் இப்ப 9Bல ஒரு டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ நம்ம ரைஸ் பண்றோம் அப்படின்னா அதோடைய ஒரிஜினல் இன்வாய்ஸ் டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட் நம்ம ரைஸ் பண்றோம் அப்படின்னா 9B டெபிட் நோட் கிரெடிட் நோட் ஃபார் அன்ரிஜிஸ்டர்ட் அப்படின்னால் அன்ரிஜிஸ்டர்ட் அப்படின்னால் 5ல காட்டின இன்வாய்ஸா 7ல காட்டின இன்வாய்ஸா அல்லது ரெண்டுலையுமே காட்டின இன்வாய்ஸா? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சொல்லுங்க, இந்த இதுல காட்டக்கூடிய டெபிட் நோட் கிரெடிட் நோட் எந்த டேபிள்ல அப்படி காட்டுனதுன்னு கேட்கிறேன். டேபிள் 9Bல நாம வந்து ஒரு டெபிட் நோட் கிரெடிட் நோட் காட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரிஜினல் இன்வாய்ஸ் கண்டிப்பா நம்ம காட்டியிருப்போம். அதை நம்ம ஏதோ ஒரு சில டேபிள்ல காமிச்சிருப்போம். இந்த ரிஜிஸ்டர்டு இந்த P2Cல காட்டலாம் அன்ரிஜிஸ்டர், இந்த B2C அன்ரிஜிஸ்டர்ல காட்டியிருக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று காட்டியிருப்போம் இல்லையா? 5ஆ 7ஆ இல்ல போத்தா? இந்த 9Bல காட்டுறது ஒரே ஒரு ஆன்சர் வந்திருக்கு, 5 சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. செந்தில் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க பிரசன்னா சார், ரவி சார் இருக்கீங்களா? சசிகலா மேம் இருக்கீங்களா? கௌதம், முத்துக்குமார் சாரும் 5 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே,
செந்தில் சார் 5 சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் சார் ஆல்சோ 5. ஜான் சார் வந்து போத்துன்னு சொல்லியிருக்கீங்க. சரிங்களா ஜான் சார்? இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. போத்துன்னு சொல்லியிருக்கீங்க. தனியா மெசேஜ் பண்ணும்போது பிரைவேட் மெசேஜ்னு ஒன்று இருக்கு, எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ப்ரைவேட் போட்டிங்கன்னா நான் மட்டும்தான் படிக்க முடியும், மற்றவங்க பார்க்க முடியாது. பப்ளிக் எவ்ரி ஒன் போட்டிங்கன்னா எல்லாருமே பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அதில் கரெக்டான ஆன்சருக்கு அந்த மாதிரி சில பேர் அப்படியே போயிடுவாங்க. பிரசன்னா சாரும் ஜான் சாரும் வந்து போத் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மற்ற 2 பேர் வந்து 5 அப்படின்னு கான்ஃபிடண்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த 9B கிரெடிட் நோட் டெபிட் நோட் ஃபார் அன்ரிஜிஸ்டர்டு அப்படின்றது 5ல காட்டின இன்வாய்ஸ் மட்டும். ஓகேங்களா? 5ல காட்டின இன்வாய்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 9Bல நம்ம வந்து காட்டணும். ஏன்னா இந்த 7ல காட்டின இன்வாய்ஸுக்கு அகைன்ஸ்டா ஒரு டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதே 7ல தான் காட்டணும், மைனஸ் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? இதே 7ல தான் மைனஸ் பண்ணி நம்ம வந்து காட்டணும். ஓகேங்களா? அதை தனியாக நம்ம வந்து இந்த இதில் 9Bல காட்டிட கூடாது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான மீனிங். ஏன்னா அதுலேயே நம்ம வந்து நெட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டிங்கிறது எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 2 டேபிளையும் பார்த்தீங்கன்னா 9B ரெண்டுமே 9B தான். ஓகேங்களா? ஆனால் இங்கே ரிஜிஸ்டர்டு, இங்கே அன்ரிஜிஸ்டர்ட். பட் அன்ரிஜிஸ்டர்டு பில்லுக்கு 2 டேபிள் வந்து ஜிஎஸ்டியில் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 2 டேபிள் பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்னன்னா 5, இன்னொன்று 7. ஸோ 5 அப்படிங்கிறது ஒன்லி அதர் ஸ்டேட் சப்ளையர் மட்டும்தான் வருவாங்க. அதுவும் மோர் தென் 5 லேக் இருக்கக்கூடிய பில்லு மட்டும்தான் வரும். அதர் ஸ்டேட் மட்டும்தான் வரும். அதுவும் மோர் தென் 5 லேக் இருக்கக்கூடிய பில்லு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? தென் இந்த 7ல அதர் ஸ்டேட்ல உள்ளவங்களும் லிஸ்டும் வரும், தமிழ்நாடும் வரும். ஓகேங்களா? அதர் ஸ்டேட் வரும், தமிழ்நாடு வரும். ஆனால் டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ அதர் ஸ்டேட்டாக இருந்தால் லெஸ் தென் 1 லேக்காக இருக்காங்கிறத நீங்க பார்த்து தான் நீங்க ஃபீட் பண்ணணும். அப்போ மோர் தென் 1 லேக் இருக்கிறது தெரியாம போயிட்டு அதர் ஸ்டேட்ல உள்ளவங்க என்ட்ரி பண்ண என்ன சார் ஆகும் அப்படின்னா எடுத்துக்கும், சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதுல வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க கொடுக்கல, இதுல காட்டுங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லல. ஆனால் தனி டேபிள் வச்சிருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வித்தின் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு எவ்வளவு வேல்யூல பில் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல வித்தின் ஸ்டேட்டுக்கு மட்டும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இன்வாய்ஸ் வேல்யூல நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த இந்த அன்ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஆன் 5 அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ 9B அப்படிங்கிறது ஒன்லி ஆன் 4ன்னு சொல்லிட முடியாது. இந்த எக்ஸ்போர்ட்டும் கூட வந்து எதுல வரும் அப்படின்னா 9Bல நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சர்வீசஸ்க்கு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்கிட்டோம், அதுக்கு ஒரு பில் பண்ணிட்டோம். தென் ஃபியூச்சர்ல நம்மளால அந்த டோட்டல் சர்வீஸ் பண்ண முடியல. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 10 நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டேன் ஃபாரினர்ஸ், அவங்களுக்கு நான் வந்து பில்லும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து நம்ம என் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துருச்சு. ஆனால் 10 டேஸ் என்னால் கிளாஸ் எடுக்க முடியல, 8 டேஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்போ அந்த 8 டேஸுக்கான செஷன்ஸ் மட்டும் அமௌண்ட் வச்சுட்டு நான் திரும்ப 2 டேஸ்க்கான செஷன் நான் ரிவர்ட் பண்றேன் அப்படின்னா, ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து 9Bல நம்ம வந்து அதை காமிச்சிக்கலாம். அடுத்து இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த பிஸ்னஸ் வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கஸ்டமர், அவங்க ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருக்கிறாங்க. அப்போ நான் டேபிள் 4ல காட்டியிருப்பேன். அவங்களுக்கு ஏதாவது கிரெடிட் நோட் ரைஸ் பண்றேன் அப்படின்னா 9Bல நான் வந்து காட்டுறேன். ஆனால் இந்த இடத்துல 9B அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு நான் பில் பண்ணிட்டேன், அது மோர் தென் 1 லேக்காக இருக்கு அப்படின்னா டேபிள் 5ல நான் வந்து ஒரிஜினல் பில்ல காட்டிடுவேன். அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா நான் ரிட்டர்ன் பண்றேன், ரிட்டர்ன் நடக்குது அப்படின்னா இந்த 9Bல தான் நம்ம வந்து காட்டணும். அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பில் பண்ணியிருக்கோம் லெஸ் தென் 1 லேக் அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நான் டேபிள் 7ல காட்டியிருப்பேன். தென் அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது கிரெடிட் நோட் நான் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னா டேபிள் 7லயே காட்டணும், அதுக்குள்ளே நான் வந்து மைனஸ் பண்ணி காட்டிக்கணும். இவ்வளவுதான். இதை வந்து நோ காம்ப்ளிகேஷன். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவரால் நீங்க வந்து ரிஜிஸ்டர்டு பர்சன், அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் அப்படிங்கிறத வச்சு நீங்க B2C அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும்.
B2Bங்கிறது ரிஜிஸ்டர்டு பர்சன், B2Cங்கிறது அன்ரிஜிஸ்டர்டு பர்சன். ஒரு ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ், ஒரு மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், ஓகேங்களா, அவங்க எல்லாம் பில் பண்றாங்க அப்படின்னா 99% வந்து B2C தான் இருக்கும். ஓகேங்களா, மெடிக்கல், ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி 99% நம்ம வந்து சொல்லலாம். தென் ரேரா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில பில் வந்து சூப்பர் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேஷனரிஸ் ஐட்டம்னா வாங்குறான்னு வச்சுக்கிறோமே, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸுக்கு வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ்னா வாங்குறாங்க அப்படின்னா ஐடிசி கிளைம் பண்ணலாம். கொஞ்சம் பல்கான வேல்யூக்கு வாங்குறாங்கன்னா ஐடிசி கிளைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க ஜிஎஸ்டி நம்பர் போட்டு பில் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ சூப்பர் மார்க்கெட்ல சடன் அமௌண்ட் வந்து மேபி அந்த பக்கத்தில் இருக்க நியரஸ்டா இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ்ல இருந்து வந்து பில் வாங்குறவங்க ப்ரொவிஷன் ஸ்டோர்ல கூட B2B பில் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ ரீட்டைல் பிசினஸ் எல்லாருமே கண்டிப்பா பண்ணக்கூடிய பில் எல்லாமே 7ல தான் வரும். ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சில பேர் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 4A நம்ம வந்து அந்த பில்லை மட்டும் காமிக்கணும். யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டி நம்பர் கேட்டு பில்லு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களோட மட்டும் தனியா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4A நம்ம தனியா காட்டிடும். ஓகேங்களா, அப்ப ஒரு மளிகை கடைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இங்க அந்த இடத்துல வந்து பிசினஸுக்கு வாங்கக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க. ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ், அதாவது ப்ரொவிஷன்ஸ், இந்த மாதிரி தான் வாங்குவாங்க இல்லையா. அப்போ அவங்களுடைய டோட்டல் வேல்யூ மொத்தத்தை நம்ம வந்து B2Cலே நம்ம வந்து காமிச்சிடலாம். ஒவ்வொரு பில்லையும் தனித்தனியா நம்ம வந்து காட்டணும் அப்படிங்கிற அவசியம் அந்த இடத்துல இருக்காது. ஓகேங்களா, நேற்று வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு 3 பில்லு வந்து B2C பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தத்தை தனித்தனியா காட்ட மாட்டோம். மொத்தம் சம்மரைஸ் பண்ணி பர்சன்டேஜ் வைஸும் ஸ்டேட் வைஸும் சம்மரைஸ் பண்ணி ஒரு வேல்யூவா நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சிருவோம். ஓகேங்களா, அப்போ ப்ரொவிஷன் ஸ்டோர்ல நீங்க வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்கன்னா டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ எடுத்துக்க வேண்டியதான். அதுல இருந்து சர்டன் அமௌண்ட் ஆட் பண்ணி இவ்வளவு சேல்ஸ்ன்னு காமிச்சிட்டு இவ்வளவு அமௌண்ட் அவுட்புட் டேக்ஸ், பர்ச்சேஸ் பில் இருக்கக்கூடியது இன்புட் டேக்ஸ்னு சொல்லிட்டு லெஸ் பண்ணி எவ்வளவு பே பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட் அக்கௌண்ட்ஸுங்கிறத இங்கே இருக்காது. அதனால நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா சர்டன் அமௌண்ட் வந்து மாசம் ஒரு 700 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய் இந்த மாதிரி அவங்கள பே பண்ற மாதிரி ரெகுலரா வந்து மாத்தி ஒரே அமௌண்ட் இல்லாம மாத்தி ஒரு ரேண்டமா நம்ம வந்து பே பண்ண வச்சுட்டே வரலாம். ஓகேங்களா, அது பேஸ்ட் ஆன் பர்ச்சேஸ் பில். ஒவ்வொரு மாசமும் அவங்க பண்ண பர்ச்சேஸ் பில் வேல்யூ விட கொஞ்சம் அதிகமா நம்ம வந்து சேல்ஸை நம்ம வந்து காமிச்சு நம்ம வந்து ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த 9B ரெண்டுமே நம்மளுக்கு கிளியர். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்ப்போம் 8A, 8B, 8C, 8D அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேபிள்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. nil rated, exempted, non-GST outward supplies. nil rated, exempted, non-GST outward supplies. இது 3 தான் வந்து இந்த 8A, 8B, 8C, 8Dங்கிறது. ஓகேங்களா, ஸோ இப்போ பொதுவாக நம்ம வந்து nil rated அப்போ நம்ம வந்து எதை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளி நம்மளுக்கு வந்து அதை 0 rated, அதாவது தனி ஷெட்யூலே இருக்கு. 0% taxable goods அப்படின்னு சொல்லிட்டு தனி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு 7 ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்கும் டாக்ஸபிள், அதாவது டேரிஃப் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து 0 இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், அன்பிராண்டட் மில்க், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே. ஸோ அப்போ 0% taxable goods என்ன அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல nil rated அப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம். exempted அப்படிங்கிறது fully exempted அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குட்ஸ் எல்லாமே exempted supplies அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். நான் ஜிஎஸ்டி அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு சில மெட்டீரியல் வந்து டாக்ஸபிள், அதாவது ஜிஎஸ்டிக்குள்ள வரல. இப்போ பெட்ரோல் பங்கோடைய அக்கௌண்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இன்ஜின் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த இன்ஜின் ஆயில் மட்டும்தான் வந்து ஜிஎஸ்டியில கவர் ஆகும். அவங்க சேல்ஸ் பண்ண இன்ஜின் ஆயில்ஸை மட்டும் ஜிஎஸ்டியில வந்து அவங்க காட்டணும், ஜிஎஸ்டி ரிட்டர்னுக்குள்ள கொண்டு வரணும். ஆனால் அவங்களுடைய டீசல் அண்ட் பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டியில வராது, ஏன்னா அதை இன்னும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரல. அப்ப அது நான் ஜிஎஸ்டி அவுட்வர்ட் சப்ளைஸ். அப்ப அந்த பெட்ரோல் பேங்க்ல டோட்டல் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஒரு 5 crore அப்படின்னு இருக்குன்னா அதுல ஜிஎஸ்டியில ஆயிலோடைய குட்ஸ் மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டாக்ஸபிள், அதாவது அந்த இன்ஜின் ஆயிலுக்கு மட்டும்தான் எவ்வளோ டாக்ஸோ
அதை ஜிஎஸ்டி சப்ளைஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த டேபிள் 8ல வந்து காட்டணும். பெட்ரோல் டீசல் அது, ஆனால் அது அந்த அமௌண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, பெட்ரோல் டீசல் இப்போ 5 crore நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து சட்டன் லேக் தான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு 1 lakh 2 lakh தான் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வரும். ரிமைனிங் ஒரு 4 crore 98 lakh 97 lakh வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் ஜிஎஸ்டி சப்ளைஸாக இருக்கும். அதாவது நான் ஜிஎஸ்டி பெட்ரோல் பேங்கை பொறுத்த வரைக்கும். அப்போ இதே மாதிரி ஹியூமன் கன்சம்ஷனல் ஆல்காலிக் லிக்கர், ஓகேங்களா, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அது ஃபுல்லி நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ் தான். ஓகேங்களா, அங்கே வந்து என்ன வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி சப்ளைஸ் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா, ஆனால் ஒரு பிரைவேட் பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அவங்க பண்ணக்கூடிய அந்த ஆல்காலிக் லிக்கருக்கு மட்டும்தான் நான் ஜிஎஸ்டி அவுட்வர்ட் சப்ளைஸ். ஆனால் அவங்க தனியாக பார் ஏதாவது ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பாருக்கான பில்லுக்கு அது வந்து என்னவா எதில் வந்துடும் அப்படின்னா இந்த 7ல வந்துடும். ஓகேங்களா, B2C இந்த கேட்டகரியில் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா காமிக்கணும். ஓகேங்களா, இது வந்து ஹியூமன் கன்சம்ஷனல் ஆல்காலிக் லிக்கர் பேசிஸில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். ஓகேங்களா, ஸோ பிரைவேட் பார்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ரெஸ்டோ பாஸ் அப்படிங்கிறது வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்டோ பாஸ் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெஸ்டோ பார்ஸ்லையும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், பாரும் இருக்கும். ஸோ போத் ஆர் ரெஸ்டோ பார்ஸ் அப்படி நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல அவங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய நான் ஜிஎஸ்டி அவுட்வர்ட் சப்ளைஸ்ன்னு வர்றது லிக்கர் வந்துடும். அதர்வைஸ் அதர் பில்ஸ் எல்லாமே ரெஸ்டாரண்ட்ல வரக்கூடிய பில் எல்லாமே வந்து எதில் வந்துடும், ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் பில்ஸ் எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் பார் பில்ஸ் எல்லாமே B2Cல வந்துடும். தென் லிக்கருடைய பில்லு வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் ஜிஎஸ்டியில் வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இது. அதே மாதிரி பவர் செக்டார் இருக்கு. பவர் செக்டார் அப்படிங்கிறது கவர்மெண்ட் செக்டாராக தான் இப்போதைக்கு நடந்து, கவர்மெண்ட் எய்டட் செக்டாராக வந்து இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பவர் செக்டார் அப்படிங்கிறது ஜிஎஸ்டியில் ஃபுல்லி கவர் ஆகலை. ஓகேங்களா, இந்த 3 செக்டாருமே வந்து இந்த ஜிஎஸ்டிக்குள்ள வந்து வரல. அப்போ இது சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ்ல நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ராப்பரா நான் ஜிஎஸ்டியில் அதை எல்லாம் அந்த டேர்ன் ஓவரை நம்ம வந்து காட்டுறோம். ஓகேங்களா, அப்போ இதில் பொதுவாக வந்து இந்த ரெஸ்டோ பார்ஸ் அண்ட் பிரைவேட் பார்ஸ் அதர்வைஸ் வந்து இந்த பெட்ரோல் பேங்க் நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, இது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட பில்லும் அதில் இருக்கும், நான் ஜிஎஸ்டி குட்ஸோடைய பில்லும் அதில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, அப்போ டேபிள் 8 பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து அந்த இடத்துல டாக்ஸுங்கிற ஒரு வேல்யூ இந்த இடத்துல வராது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். தென் 11A1, ஓகே, 11A1, 11A2, 11A1, 11A2 கீழே பார்த்தீங்கன்னா 11B1, 11B2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, ரெண்டுமே 11 தான். அதுல வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து இப்போ எடுத்துக்கிறீங்க, அதாவது போத் ஆர் 11 தான் நம்ம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து சொல்றாங்க, இது ரெண்டுமே 11. ஆனால் இது டாக்ஸ் லயபிலிட்டி, இது டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த 11Aங்கிறது டாக்ஸ் லயபிலிட்டி, 11Bங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட். 11Bங்கிறது என்னது, அட்ஜஸ்ட்மெண்ட். போத் ஆர் அட்வான்ஸ், ரெண்டுமே என்னன்னா அட்வான்ஸ். அப்ப ரெண்டுமே என்னன்னா 11 தான், ரெண்டுமே அட்வான்ஸ் சம்பந்தப்பட்டது தான். ஓகேங்களா, 11A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லயபிலிட்டி, 11B அப்படிங்கிறது அந்த லயபிலிட்டிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப இதோட டிரான்சாக்ஷன், இதோட பில்லை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ்டு இன் த டாக்ஸ் பீரியட் ஃபார் விச் இன்வாய்ஸ் ஹஸ் நாட் பீன் இஸ்யூட். ஓகேங்களா, ஹஸ் நாட் பீன் இஸ்யூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரிட்டர்ன் பீரியட்ல நீங்க எந்த மந்த் ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் ரிட்டர்ன் பீரியட்ல அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா அதுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணல. அப்ப இந்த டேபிள் 11 நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த ரிட்டர்ன் பீரியடுக்கானது அப்படிங்கிறத நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிட்டர்ன் பீரியடுக்கானது. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கா?
வாய்ஸ் கிளியரா இருக்கா? இப்ப கேக்குதா? இப்ப 11A அப்படிங்கிறது அந்த ரிட்டர்ன் பீரியட். இப்ப நீங்க ஆகஸ்ட் மந்த்துக்கு நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த்துக்கான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மந்த்ல நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க. ஆனால் அதுக்கு இன்னும் என்ன பண்ணல, நீங்க பில்லு ரைஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க வந்து 11ல யூஸ் பண்ணணும். 11Bல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த்ல வாங்கின அட்வான்சஸ்ல ஒரு பர்டிகுலர் பார்ட் ஒரு 1 lakh rupees பிளஸ் டாக்ஸ் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க. ஓகேங்களா? அதுல 80,000 பிளஸ் டாக்ஸ் அதுக்கு மட்டும் பில் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? 80,000 அதுக்கு மட்டும் பில் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா அந்த மந்த்ல நீங்க வாங்கின அட்வான்சஸ்ல பார்சியல் அமௌண்ட்டுக்கு பில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க 11Bல காட்டலாம். அதே சமயம் போன மாசம், அதாவது ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பீரியட், ஓகேங்களா? அது போன மாசமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. போன மாசமா அதுக்கு முந்தைய மாசங்கள் ஏதோ ஒன்று ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பீரியட்ல நீங்க 11Aல நீங்க காமிச்சிருக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் மந்த்ல அட்வான்சஸ் வாங்கி 11Aல காட்டினது கரண்ட் ரிட்டர்ன் பீரியட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பில் பண்றீங்க. கரண்ட் ரிட்டர்ன் பீரியட்ல அதுக்கு நீங்க பில் பண்றீங்க. அப்ப இந்த ரெண்டு செக்ஷனுமே வந்து எதுல வரும், இந்த ரெண்டு பிசினஸ் சினேரியோமே எதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த 11Bல வரும். புரியுதா? புரிகிறதா? கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு பிசினஸ் சினேரியோ சொல்றேன். ஒரு மண்டப கீப்பர், ஓகேங்களா? நம்ம கிளைண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு மண்டபம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? நம்மளுடைய கிளைண்ட் மண்டபம் வச்சிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு கல்யாணம், ஓகேங்களா, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்வான்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்வான்ஸ் வாங்குறாரு. அப்படி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்வான்ஸ் வாங்கினத அவர் அந்த அட்வான்ஸ் வாங்கினது அது எந்த டேபிள்ல காட்டுவார்னா 11ல காட்டுவார். ஓகேங்களா? நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறவங்க ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருப்பாங்களா, அன்ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருப்பாங்களா? செந்தில் சார் கேட்டிருக்கீங்க. B2B B2C எதுவா இருந்தாலும் சார், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறவங்க ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருப்பாங்களா, அன்ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருப்பாங்களா? B2C. ஓகே, சோ கண்டிப்பா வந்து அது வந்து அவங்க வந்து என்னன்னா ஒரு பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அது. ஓகேங்களா? சோ அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக தான் கண்டிப்பா அவங்க வந்து இருப்பாங்க, அதுல வந்து நோ டவுட். ஓகேங்களா? அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான். அவங்களுக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் மட்டும் நம்ம வாங்கிட்டோம். இந்த மந்த் ஒரு 4,50,000 rupees பிளஸ் டாக்ஸ் நம்ம வாங்கிட்டோம். அதை நம்ம வந்து எதுல நம்ம காட்டுவோம் அப்படின்னா 11ல நம்ம வந்து காட்டணும். ஓகேங்களா? அதே மந்த்ல. இப்ப அதே மந்த்ல அந்த அட்வான்ஸஸ்க்கு ஒரு சில பில்லு நம்ம வந்து கொடுத்துட்டோம். மெயின்டெனன்ஸுக்கான பில்லு, ஓகேங்களா, டெக்கரேஷன்ஸ்க்கான பில்லு, அல்லது இந்த மாதிரி ஒரு சில அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பில்லு நம்ம கொடுத்துட்டோம். அந்த 4,50,000ல ஒரு 30,000 rupeesக்கு நம்ம பில்லு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? 30,000 rupeesக்கு பில்லு கொடுக்குறோம். அப்ப அந்த பில்ல நம்ம 7ல காட்டுவோமா 5ல காட்டுவோமா? கல்யாணத்துக்கு நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் 4,50,000 பிளஸ் டாக்ஸ். அதுல 30,000க்கான மெயின்டெனன்ஸ் அண்ட் ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம பில்லு கொடுக்குறோம். 30,000 பிளஸ் டாக்ஸுக்கு அந்த கல்யாணத்துக்காக யார்ட்டு வாங்கினோமோ அவங்களுக்கு. அதை நம்ம 7ல காட்டுவோமா 5ல காட்டுவோமா? ஸோ செந்தில் சார் வந்து என்ன பண்ணிருக்கீங்க, B2C அப்படின்னு சொன்னதோட நிக்குது. ஜான் சார் வந்து பிரைவேட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க மெசேஜ். எதுல காட்டுவோம்? மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வாங்கின அட்வான்ஸுக்கு அகைன்ஸ்டா பில் பண்றோம் அப்படின்னா எங்கே காட்டுவோம்? டேபிள் 7ல காட்டுவோம்னு பிரசன்னா சொல்லிடு.
ஓகேங்களா. டேபிள் 7ல தான் காட்டுவோம், ஏன்னா அவங்க ஒரு B2C. ஓகேங்களா. ஸோ 7ல நம்ம வந்து காட்டுவோம். ஓகேங்களா. அப்ப பில்ல நம்ம எதுல காட்டுறோம் அப்படின்னா 7ல காட்டிடுவோம். 7ல நம்ம காட்டும் போதே 30,000 பிளஸ் டாக்ஸ் நம்ம வந்து காட்டிடுவோம். அப்ப டாக்ஸ்னு காட்டினாவே அது கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸ். கரெக்டா, கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸ். ஆனால் ஆல்ரெடி நம்ம அட்வான்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4,50,000 பிளஸ் டாக்ஸ், மொத்த அமௌண்ட்டுக்கான டாக்ஸ் இங்க காட்டியிருக்கோம். இப்போ அந்த பில்லுக்கான டாக்ஸ் அகைன் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண 30,000 நம்ம வந்து எடுத்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா டபுள் டாக்ஸ் ஆயிடும். இங்கேயும் கட்டுற மாதிரி இருக்கும், இங்கேயும் கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப ரெண்டுமே ஆட் ஆயிடும் இல்லையா. அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, 11Bல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா. 11Bல அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. கிளியர். அப்ப பில்லுன்னு ஒண்ணு கொடுத்தாதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப பில்லு கொடுக்கும்போது அட்வான்ஸுக்கு அகைன்ஸ்டா பில்லு கொடுக்கும்போது அது எந்தெந்த டேபிள்ல கவர் ஆகுங்கிற கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். அப்ப ரெண்டு இடத்துலயுமே கவர் ஆகும். இந்த 4 டேபிள்ல ஏதாவது ஒரு டேபிள்ல கவர் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இந்த 11Bலையும் கவர் ஆகும். ஓகே. இது வந்து கல்யாணத்துக்கு. இப்போ வந்து என்னன்னா ஒரு பிசினஸ் கிளைண்ட் மீட்டிங் வைக்கணுங்கிறதுக்காக, ஒரு பிசினஸ் கிளைண்ட் மீட்டிங் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அல்லது ஒரு வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பிசினஸ்க்கான ஒரு ட்ரைனிங் வைக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது ஏதோ ஒரு பிசினஸ் ஈவெண்ட் ரன் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளுடைய கிளைண்டா இருக்கக்கூடிய மண்டப கீப்பர்கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்து வைக்கிறாங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கும் போது டாக்ஸையும் வாங்கிடுவோம். அதை எதுல காட்டுவோம் அப்படின்னா 11Aல காட்டுவோம். அட்வான்ஸையும் டாக்ஸையும் நம்ம எதுல காட்டுவோம், 11Aல நம்ம வந்து காட்டுவோம். அதுல இந்த ரிட்டர்ன் பீரியட்ல பார்சியலா வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பில்லு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஓகேங்களா, பில்லு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை B2Bல தான் நம்ம வந்து காட்டுவோம். ஓகேங்களா, B2Bல தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து காட்டுவோம். ஓகே. ஸோ அப்ப B2Bல நம்ம பில்லு கொடுக்கும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எங்கேயும் காட்டிடணும் அப்படின்னா பில்லு கொடுக்கும்போது 11Bலையும் நம்ம வந்து காட்டணும் எப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்ப நான் வித்தின் மந்த்துக்குள்ள இருக்கக்கூடியதை நான் சொல்றேன். அப்ப வித்தின் மந்த்துக்குள்ள அப்படின்னா இந்த 3 டேபிளுமே எப்ப சார் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அமௌண்ட், அதோட கம்மியான ஒரு அமௌண்ட்டுக்கு மட்டும் அந்த வித்தின் பீரியடுக்குள்ளேயே பில்லு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்லு வந்து இந்த 4 டேபிள்ல ஏதாவது ஒண்ணுல வரும். அட் த சேம் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரும். இது வித்தின் த ரிட்டர்ன் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது தென் ஒரு பர்டிகுலர் மந்த்ல 4,50,000 எக்ஸாம்பிள் 4,50,000 என்ன பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. பில் எதுவுமே ரைஸ் பண்ணல அந்த மந்த். அப்ப எதுல மட்டும்தான் அந்த மந்த் நம்ம காட்டுவோம், 11Aல மட்டும்தான் காட்டுவோம். 11Aல மட்டும்தான் அந்த பில்லை வந்து நம்ம வந்து ஷோ பண்ணிருப்போம். அப்ப அந்த மந்த் அதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 4,50,000க்கு பில்லு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மந்த்துக்கு 4,50,000க்கு பில்லு கொடுக்குறோம். அப்படி பில்லு கொடுக்கும்போது B2B பில்லாக இருந்தால் 4ல காட்டுவோம், B2C இருந்தால் 7ல காட்டுவோம். அது அதர் ஸ்டேட் மோர் தென் 1 lakh இருக்கு, 4,50,000 அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கண்டிப்பா 5ல தான் நம்ம வந்து காட்டுவோம். ஃபாரினராக இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 6ல நம்ம வந்து காட்டுவோம். அப்ப அந்த பில்லு நம்ம வந்து இந்த 4 டேபிள் ஏதாவது ஒரு டேபிள காமிச்சிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணணும், அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கீழே காட்டிடணும். அதை நாம மைனஸ் பண்ணி நாம காட்டி விட வேண்டும். புரியுதா? கிளியர்? ஓகே. மோர் காம்ப்ளிகேட்டட். நீங்க வந்து எப்படி நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா பில்ல பேஸ் பண்ணி நீங்க வந்து மைண்ட்ல இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு, ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ்டு இன் ஏர்லியர் டாக்ஸ் பீரியட் அண்ட் அட்ஜஸ்டட் அகைன்ஸ்ட் த சப்ளைஸ் பீயிங் ஷோன் இன் திஸ் டாக்ஸ் பீரியட் அப்படி நம்ம வந்து காட்டும். ஸோ ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட்ல நம்ம அட்வான்ஸ் நம்ம வாங்கிட்டோம், கரண்ட் ரிட்டர்ன் டாக்ஸ் பீரியட்ல நம்ம வந்து அந்த அட்வான்ஸை அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கீழே நம்ம வந்து காமிச்சுக்கிறோம்.
அப்ப அந்த பில்லுக்கு இதுக்கு எதுக்கு அகைன்ஸ்டாக அப்படின்னா டேபிள் நம்பர் 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப அட்வான்ஸுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து இந்த 4 டேபிள்ல நம்ம பில் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்க நம்ம வந்து காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னா 11B நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம காட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? சோ இது நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வந்துடுறோம். இப்ப இந்த அட்வான்சஸ்ல இன்னொரு ஏரியா ஒன்று இருக்கு. டிரான்சாக்ஷன் ஓகே, ஒன்லி நாம அட்வான்ஸ் வாங்குறோம், அட்வான்ஸ் வாங்கும் போதே டாக்ஸையும் சேர்த்து வாங்கிடுறோம். அட்வான்ஸ் வாங்குறோம், டாக்ஸையும் சேர்த்து நம்ம வாங்கிடுறோம். ஓகேங்களா? தென் அதுக்கு அகைன்ஸ்டா பில் பண்ணிடுறோம். அதுக்கு அகைன்ஸ்டா நாம பில்லிங் அப்படிங்கறத நம்ம ரைஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவர்சல். இப்ப நம்ம நார்மலா வந்து இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணும்போது ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ரிவர்சல் இன் தி சென்ஸ் வந்து டெபிட் நோட் கிரெடிட் நோட்னு ஒன்று நடக்குது. அப்ப அந்த அட்வான்சஸ்ல நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒன்று நடக்கலாம். அந்த அட்வான்ஸ்ல ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரிட்டர்ன் பீரியட்ல ஒரு 4,50,000 நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஒரு பர்டிகுலர் ரிட்டர்ன் பீரியட்ல நாம அட்வான்ஸ் வாங்கிட்டோம். அதை நம்ம 11ல காமிச்சிட்டோம். தென் இன் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் மந்த் தான் ஃபங்க்ஷன் வச்சிருந்திருக்காங்க. ஒரு பிசினஸ் ஈவெண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் வச்சிருக்காங்க. அந்த பிசினஸ் ஈவெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம பில்லு கொடுத்துருவோம். மேல நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டேபிள்ல காமிச்சிருவோம். அந்த பர்டிகுலர் ரிட்டர்ன் பீரியட்ல டேபிள் 4ல காட்டுவோம். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை டேபிள் 11Bல காட்டிடுவோம். ஆனால் ப்ரீவியஸ் மந்த்ல நம்ம வாங்கின 4,50,000 அதுக்கான டாக்ஸ் 4,50,000 அதுக்கான டாக்ஸ் அது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்ல அந்த ரிட்டர்ன் பீரியட்ல பேமெண்ட் பண்ணிடுவோம். கவர்மெண்ட்ல அந்த ரிட்டர்ன் பீரியட்ல நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு ஆகஸ்ட் மந்த்ல 4,50,000 நம்ம வாங்கிட்டோம். அதுக்கான டாக்ஸையும் வாங்கிட்டோம். அதை நம்ம அந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான டாக்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது சேர்த்து பேமெண்ட் பண்ணிடுவோம். செப்டம்பர் மந்த்ல அந்த ஈவெண்ட் கேன்சல் ஆயிருது. அந்த ஈவெண்ட் செப்டம்பர் மந்த்ல கேன்சல் ஆயிருது. அப்போ நம்மளுடைய கஸ்டமர் நம்ம கிட்ட என்ன கேட்பாங்கன்னா 4,50,000 பிளஸ் அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட்டை நீங்க எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் டாக்ஸ் அமௌண்ட்டை நம்ம எங்கே கட்டிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டிட்டோம். அதை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும். ரீஃபண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இங்க நாம காட்ட வேண்டியது இருக்கு. நாம ரீஃபண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அப்ப நம்ம இங்க மட்டும்தான் காட்டுவோம். செப்டம்பர்ல இங்க மட்டும்தான் காட்டுவோம். ஏன்னா அதுக்கு அகைன்ஸ்டா பில்லு இருக்காது. பட் அதை எப்படி நம்ம காட்டுறோம் அப்படின்னா ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்சஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல காட்டுறோம். புரியுதா? ஸோ அப்ப அட்வான்ஸ் கொடுத்தவங்களுக்கு டாக்ஸோட சேர்த்து நம்ம பேமெண்ட் பண்ணிடுறோம். ரீஃபண்ட் நம்ம தனியா நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த அட்வான்ஸுக்கான ரீஃபண்டை 11Bல நம்ம வந்து காமிச்சு நாம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும், கட்ட வேண்டிய டாக்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், செட் ஆஃப் அப்படிங்கிறது பண்ணலாம். இது ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸுக்கு நம்ம கேஷா வந்து கவர்மெண்ட் வந்து வாங்க முடியாது, செட் ஆஃப் தான் பண்ண முடியும். அப்ப ரீஃபண்ட் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா செட் ஆஃப் அகைன்ஸ்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அந்த லயபிலிட்டிக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து செட் ஆஃப் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். அப்ப செட் ஆஃப் பண்றதுக்கும் நம்ம வந்து இங்க என்ன டேபிள் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இதே 11B தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப கிளியரா? ரெண்டாவது ஏரியாவும் நார்மலா அட்வான்ஸ் வாங்குறோம், பில் பண்றோம், அது ஒரு ஏரியா முடிஞ்சு போச்சு. அந்த பில் பண்ணதுக்கு அகைன்ஸ்டா ரிட்டர்ன் நடக்குது அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர்டு அப்படின்னு இருக்கக்கூடியது, இல்லைன்னா இந்த அன்ரிஜிஸ்டர்ட் எந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட் யூஸ் பண்ணுங்கிறது அடுத்த லெவல். தென் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டோம், ஆனால் கேன்சல் ஆகுது, ரீஃபண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பில்லிங் ஏரியாவுக்குள்ளேயே வராது, டைரக்டா இந்த டேபிள் பிக்குள்ள நம்ம வந்து காட்டிடுவோம். இதை பிராக்டிக்கலாக நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா டிஸ்கஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? பிரசன்னா சார் கேட்டிருக்காங்க, ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது தான், பில் வைஸ் பார்க்கும்போது தான் சார் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? கரெக்ட்.
கண்டிப்பா நம்ம வந்து பில் வைஸ் பார்க்கும்போது பார்ப்போம். கண்டிப்பா அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு நான் வந்து என்ன பண்றேன், சாம்பிள் பில் நேற்று நம்ம வந்து பார்த்த செஷன்ல எப்படி சாம்பிள் பில் ஒரு 6 பில் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம வந்து இதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ண போறது கிடையாது. தென் இவ்வளவுதான். கீழே இருக்கக்கூடியதை நீங்க பாத்தீங்கன்னா HSNY சம்மரி, டாக்குமெண்ட் இஸ்யூட் அப்படிங்கிற 2 டேபிளையும் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, நேத்து சொன்ன செஷன்ல என்னவோ அதுதான் இப்போ. ஓகேங்களா? இதுக்கு நம்ம வந்து ஃபர்தரா இந்த செஷன்ல கிளாரிட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நேத்து கொடுத்தது கிளியர். ஓகேங்களா? ஸோ அது வந்து மோஸ்ட் எனஃப், முக்கியமான செஷன் அது. பிகினர் லெவல் டாக்ஸ் ப்ரொஃபஷனலா வர்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த கோர்ஸ் என்னன்னா நாலேஜ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணல, ஒரு ஆண்டர்பிரினரை டெவலப் பண்றதுக்கான கோர்ஸ் இது. ஒரு ஆண்டர்பிரினருக்கு தேவையானது என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ட். முதல்ல கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னா நாலேஜ்ல இருந்து கிடைக்கும். நாலேஜ்ல இருந்து ஒன்லி 30% கான்ஃபிடென்ட் மட்டும்தான் கிடைக்கும். நீங்க கிளைண்ட்டை எடுத்து உண்மையிலே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ரிமைனிங் 70% உங்க கையில தான் இருக்கு. நான் கான்ஃபிடென்ட் எவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா ஆண்டர்பிரினரா உங்களை டெவலப் பண்றதுக்கு நாலேஜ் பேசிஸ்ல நான் 30% தான் கொடுக்க முடியும். அந்த 30% நீங்க அப்படியே 30% அப்சர்வ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது 30%. ஓகேங்களா? அதுலயும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப நீங்க என்ன ரிசீவ் பண்றீங்க அப்படிங்கறத இந்த கிளாஸ் முடிஞ்சு போகும்போது ஒரு 10 நாள் 15 நாள் 12 நாள் செஷன் முடிச்சு நீங்க வெளில போறீங்கன்னா அந்த 30% ஆஃப் நாலேஜை நீங்க கேதர் பண்ணிட்டு வெளியில போறதா நீங்க ட்ரை பண்ணணும். நான் கொடுக்கறதுல நீங்க வந்து 15% தான் நான் கொடுக்கறதுல பாதி தான் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா ரிமைனிங் நீங்க வந்து எங்க போய் கேதர் பண்ணிக்கணும், ரியல் டைம்ல போயிட்டு நீங்க கேதர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ப ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். ரிஸ்க் நீங்க வந்து நிறைய வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல இது ரெண்டும் நேத்து நான் சொன்னது ஒரு பிகினர் லெவல் ஆண்டர்பிரினருக்கு என்ன தேவையோ அதுதான் இந்த 2 டேபிளையும். ஓகேங்களா? இந்த டேபிளை பொறுத்தவரைக்கும் பிகினர் லெவலுக்கும் அதே நாலேஜ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன்ஸுக்கும் வந்து என்னன்னா அதே நாலேஜ் தான். நீங்க நல்ல ஒரு கெரியர்ல டெவலப் பண்ற பெரிய கிளைண்ட்டை நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் அதே தான். ஆனால் டேபிள் 4 அண்ட் டேபிள் 7 நான் வந்து நேத்து இது மட்டும்தான் சொன்னேன். அது பிகினர் லெவல் ஆண்டர்பிரினருக்கான செஷன் நேத்து கொடுத்தது. இப்ப நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா இந்த டேபிள் எல்லாம். அது ஓவரால் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், நீங்க எப்படிப்பட்ட கிளைண்ட்டை வேணுமானாலும் உங்களால வந்து டேட்டா வாங்கி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்க எப்படிப்பட்ட சினேரியோஸ் அவங்க வச்சிருந்தாலும் உங்களால ஃபைல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப ஏன்னா இவ்வளவு இதுக்கு உள்ளதான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா என்டையர் பிசினஸ் டிரான்சாக்ஷனுமே இருக்கு. ஓகே, இப்போ 14 and 15 அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த 14 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த்ரூ இ-காமர்ஸ் பிசினஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? மேட் த்ரூ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு பொருளை நம்ம வந்து அமேசான் மூலமாவோ ஃபிளிப்கார்ட் மூலமாவோ நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த டேபிள் 14ல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா காட்ட வேண்டியது இருக்கு. ஆனாலும் அண்டர் செக்ஷன் 9(5) அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணது. ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா ஒரு சில பிசினஸ் TCS அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் இப்ப நம்ம வந்து ஹோட்டல் பிசினஸ் ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஹோட்டல் இன்னர் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸும் இருக்கு. அமேசான் மூலம் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாகவும் அமேசான் ஃபிளிப்கார்ட் கிடையாது, அங்கே என்ன இருக்கு ஜொமேட்டோ, தென் வந்து ஸ்விக்கி இருக்கு இல்லையா, ஸ்விக்கி மூலமாகவும் சப்ளை பண்றாங்க. அப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி மூலமா சப்ளை பண்றாங்க அப்படின்னா டோட்டல் பில் வேல்யூ மட்டும் தான் கொடுப்பாங்க. டாக்ஸை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஜொமேட்டோட்ட இருந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. டைரக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 500 ரூபாய்க்கு பில்லு அப்படின்னா 500 ரூபாய் அப்படியே காட்டுவாங்க. அந்த 500 ரூபாய் அவங்க லாபம் வச்சு ஒரு 600 ரூபாய், தென் அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ், தென் இது எல்லாத்துக்கும் சேர்த்து டாக்ஸ் அப்படிங்கிறத யாரு கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஜொமேட்டோவே கலெக்ட் பண்ணிக்கும். யார்கிட்ட இருந்து? கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணதை ஜொமேட்டோவே பேமெண்ட் பண்ணிடும். ஜொமேட்டோவே டைரக்டா பேமெண்ட் பண்ணும். அப்ப அந்த ஹோட்டல்காரங்க இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு பில் பண்ணும்போது டாக்ஸ் போட்டு பில் பண்ண மாட்டாங்க, பில் பண்ணக்கூடாது.
அப்படிப்பட்ட சப்ளைஸை எதுல காட்டணும் அப்படின்னா 14ல அவங்க வந்து காட்டணும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல கிளியரா சொல்லிட்டாங்க, அந்த இ-காமர்ஸ் ஆபரேட்டர் ஆர் லைபிள் டு கலெக்ட் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 52 அப்படிங்கிறத வந்து கிளியரா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட பில்ஸை வந்து நம்ம வந்து 14ல கட்டோம். அப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டை நம்ம வந்து நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இ-காமர்ஸ் ஆபரேட்டர் மூலமா அவங்க பில் பண்றாங்களா, அந்த பில் வேல்யூ தனியா அவங்க வச்சிருப்பாங்க. தென் மந்த் ஆன் மந்த் எவ்ரி மந்த் அந்த ஜொமேட்டோல இருந்தும் ஸ்விக்கில இருந்தும் என்ன வரும் அப்படின்னா பில் வரும், டோட்டல் பில் வரும், எவ்வளவுக்கு அவங்க வந்து பில் பண்ணாங்க அப்படிங்கிறது வரும், அந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். தென் அவங்க பில்லும் வந்து கொடுப்பாங்க. அந்த பில்லை தான் நம்ம 14ல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? liable to pay under section 9 subsection 5 இதுல நம்ம எதை மட்டும் தான் காட்டுறோம், அவங்களுடைய பில், நாம என்ன பில்லு காமிச்சோமோ அதை மட்டும் தான் காட்டுறோம். ஆனா அவங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டினாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க, எவ்வளவு டாக்ஸ் அவங்க பேமெண்ட் பண்ணாங்கன்னு அதை வந்து டேபிள் 15ல வந்து காட்டணும். அதை நாம காட்ட வேண்டாம். இது யாரு காட்ட வேண்டியது அப்படின்னு, இந்த பில் இந்த 15 வந்து யாரு வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஃபில் பண்ணிக்கிறோம். ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அப்படிங்கிறது அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. அப்படி அந்த ஃபில் பண்ண ரிப்போர்ட் வந்து என்ன அப்படின்னா இங்க நம்ம அப்ப இ-காமர்ஸ் ஆபரேட்டர் டு ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் இந்த 15 வந்து யாரு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அப்படின்னா இ-காமர்ஸ் ஆபரேட்டர் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. இப்ப நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்க வந்து கிளைண்டா நீங்க எடுத்திருக்கீங்க, அவங்களுக்கு நீங்க வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்களுடைய பில்லுல 99% எது வரும், டேபிள் 7 தான் வரும். 99% டேபிள் 7 வரும். 1% என்னன்னா ஏதாவது பிசினஸ் பீப்புள், அவங்களுடைய பிசினஸ் ஓனர் அல்லது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய கிளைண்ட் அல்லது அவங்களுடைய எம்ப்ளாயிஸை கூட்டிட்டு வந்து சாப்பிட்டு போகலாம். அதை எங்க பிசினஸ் நேம்ல பில் பண்ணுங்க, இந்த ஜிஎஸ் நம்பர் யூஸ் பண்ணி பில் பண்ணுங்கன்னு கேட்பாங்க அவங்க. அப்பதான் இன்கம் டாக்ஸ்ல அதை கிளைம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பென்சஸை ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் அல்லது அதர் பிசினஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் அவங்க கிளைம் பண்ணணும். அதுக்காக வந்து என்னன்னா எங்க பிசினஸ் நேம் அண்ட் ஜிஎஸ்டி நம்பர் போட்டு பில் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம B2Bல நம்ம வந்து காட்டணும். அப்படி பண்ணும்போது B2Bல நம்ம வந்து காட்டணும். ஓகேங்களா? ரெஸ்டாரண்ட்ல அட் த சேம் டைம்ஸ் அதே ரெஸ்டாரண்ட்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலமா நீங்க பில் பண்ணுவீங்களா அப்படிங்கறத கேட்கணும். அவங்க பில் பண்றோம், அவங்க 2 பேர்ட்டையுமே நம்ம ஆர்டர் வரும் சார், அவங்க நாங்க பில் பண்ணுவோம். அதுக்கு வந்து KOT அப்படிங்கிறது ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? KOT அப்படிங்கிறது கிச்சனுக்கான ஆர்டர். ஓகேங்களா? அந்த KOT அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுவாங்க, அது இருக்கும். ஆனால் நாம என்ன பண்ணோம், அந்த மந்த்ல அந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவோட பில்லை வாங்கி அதுல இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் நம்ம இங்க 14ல பில் பண்ணணும். அப்ப இந்த 3 டேபிள்ல தான் நம்மளுக்கு வேலை. ரெஸ்டாரண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், நாம வந்து கிளைண்டா நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த அட்வான்ஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட்டுக்குன்னா வேலையே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இந்த இதுனா இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பில் ஒன்று பண்ணிட்டு ரிட்டர்ன் ஒன்று பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணோம்னா கேன்சல் அப்படிங்கிறது நடக்கலாம், ஆனா அது பில்லுக்குள்ள வராது. பில்லு ரைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கேன்சல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆர்டர் பண்ணுவாங்க, எடுத்துக்கொண்டே கொடுப்போம். KOTல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும், அந்த மெட்டீரியல் மட்டும் அந்த ஃபுட்டை மட்டும் எடுத்துட்டு போவாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சலேஷன் சார்ஜஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க, அது வந்து பில்லுக்கு முன்னாடியே கேன்சல் ஆயிடும். அப்ப பில்லு கொடுக்கும்போது ஒரு கம்ப்ளீட் பில்லா தான் வெளில வரும். ஓகேங்களா? அப்ப டெபிட் நோட் கிரெடிட் நோட்னா இங்க வராது. அந்த இன்னர் கேன்சலேஷன் அப்படிங்கிறத போய் நம்ம இது உள்ள நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பில்லிங்க்கு முன்னாடியே அந்த ஏரியா முடிஞ்சிருச்சு, அந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்து 99% 7 தான் வரும். ரேரா வந்து இருக்கலாம், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல மட்டும் இந்த டேபிள் 4 அப்படிங்கிறது வரலாம். தென் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ல கூட ஸ்விக்கி ஜொமேட்டோ கூட இப்ப இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாம வந்து இதை அந்த பில்ல கொடுக்கணும். இந்த 15 அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம வர போறது இல்லை. இந்த 15 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இதை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது ரிப்போர்ட்டட் பை த இ-காமர்ஸ் ஆபரேட்டர், அவங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. அப்ப நம்ம இதுல லாகின் பண்ணி அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்களா சார் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து இது ஆட்டோ பாப்புலேட் ஆகுமா, ஆட்டோ பாப்புலேட் ஆகாதா அப்படின்னா நான் இங்க வந்து கிடையாது.
ஓகேங்களா, இதை நம்ம டச் பண்ண போறதே கிடையாது. ஓகே, ஸோ இவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டேபிள்ல நம்ம வந்து என்னென்ன பில்ஸ் நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறது. சிம்பிளி டாக்குமெண்ட் இஸ்யூடு அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணதுல இன்வாய்ஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளைஸ், இன்வாய்ஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளைஸ். ஓகேங்களா, அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது என்னது? சிம்பிளி அது வந்து B2B-ஆக இருக்கலாம், B2B-ஆ இருக்கலாம், B2C-ஆக இருக்கலாம், எனிதிங். நம்ம டாக்ஸபிள் குட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்வாய்ஸ் நம்ம வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். அது வந்து என்னன்னா இன்வாய்ஸ் நம்பர் 1. அடுத்து இன்வாய்ஸஸ் ஃபார் இன்வர்ட் சப்ளைஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். இது செல்ஃப் இன்வாய்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, செல்ஃப் இன்வாய்ஸ் இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது இன்வாய்ஸ் அவங்க தரலாம். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் நம்மளுக்கு இன்வாய்ஸ் அப்படிங்கிறது தரலாம். ஸோ நம்பர் 2 அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த செல்ஃப் இன்வாய்ஸ் ரிலேட்டட்ல ரிவைஸ்டு இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்று நம்ம வந்து ரைஸ் பண்றோம் ரிவைஸ்டு இன்வாய்ஸ். இந்த ரிவைஸ்டு இன்வாய்ஸ் என்னன்னா ஃப்ரம் த பிகினிங் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறத அவங்க வாங்கல. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பில் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே பில்லு அப்படிங்கிறது பண்றாங்க, டாக்ஸ் இல்லாம பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தோடனே அகைன் வந்து ஒரு ரிவைஸ்டு இன்வாய்ஸ்ங்கிறது ரைஸ் பண்ண வேண்டியது. அப்போ அதுக்கு முன்னாடி சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ்னு ஒன்று ரைஸ் பண்ணுவாங்க. தென் டாக்ஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரிவைஸ்டு இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஒன்று போட்டு கொடுப்பாங்க. தென் இந்த ரிவைஸ்டு இன்வாய்ஸ் வேற எங்க நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸ் ரேட்ல நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருப்போம். ஐ மீன் டாக்ஸ் ரேட்ல நம்ம வந்து பில் பண்ணியிருப்போம். தென் இன் ஃபியூச்சர்ல வந்து டாக்ஸ் ரேட் வந்து மாறுது, டாக்ஸ் ரேட்ல மாறுது. அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ரிவைஸ்டு இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா, சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் அண்ட் ரிவைஸ்டு இன்வாய்ஸ். ஸோ ரிவைஸ்டு இன்வாய்ஸும் டெபிட் நோட் கிரெடிட் நோட்டும் ஒன்றும் கிடையாது, இது வேற கான்செப்டுக்காக. சப்ளிமெண்டரி இன்வாய்ஸுக்கு அகைன்ஸ்டா நம்ம ரைஸ் பண்றது தான் ரிவைஸ்டு இன்வாய்ஸ். சப்ளிமெண்டரி இன்வாய்ஸுக்கு அகைன்ஸ்டா ரைஸ் பண்றது ரிவைஸ்டு இன்வாய்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இது பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன், பிஃபோர் கெட்டிங் ஜிஎஸ்டி நம்பர். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பில் எல்லாமே சப்ளிமெண்டரி இன்வாய்ஸா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டாக்ஸ் ஜிஎஸ்டி நம்பர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜிஎஸ்டி போட்டு பில்லு கொடுப்பாங்க, கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பில்லு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ரிவைஸ்டு இன்வாய்ஸா நம்ம கொடுக்கணும். அப்ப ரிவைஸ்டு இன்வாய்ஸ்னா அது ஒரு ஒரிஜினல் சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் என்னங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, அதுதான் ரிவைஸ்டு இன்வாய்ஸ். தென் கவர்மெண்ட்ல நோட்டிபிகேஷன்ஸ் மூலமா ஏதாவது டாக்ஸோட பெர்சன்டேஜஸ்ல சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க, சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரிவைஸ்டு இன்வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி டெபிட் நோட் கிரெடிட் நோட்டுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகேங்களா, டெபிட் நோட் கிரெடிட் நோட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரசன்னா சார் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா, இது டெபிட் நோட் கிரெடிட் நோட் கிடையாது. தென் டெபிட் நோட் கிரெடிட் நோட்டுக்கு தனியா நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டா டெபிட் நோட். நம்ம பண்ண சேல் பில்லுக்கு அகைன்ஸ்டா நாம வந்து என்ன பண்றோம், வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா டெபிட் நோட். அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிரைஸ் ஹைக் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்திலேயோ அல்லது ஒரிஜினல் பில்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரிஜினல் இந்த இன்வாய்ஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா நம்பர் 1, அதுல நம்ம டிஸ்கவுண்ட் போட்டு தெரியாம டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துட்டோம், அல்லது பழைய பிரைஸ கம்மியான பிரைஸ பழைய பிரைஸ நம்ம வந்து பில் பண்ணிட்டோம், பிரைஸ்ல வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டெபிட் நோட் நம்ம கொடுப்போம். கிரெடிட் நோட் என்னன்னா ஒரிஜினல் இன்வாய்ஸ்ல வேல்யூ அதிகமா இருக்கு, அந்த வேல்யூவை ரெடியூஸ் பண்ணணும். அது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்னா கூட இருக்கலாம், டேமேஜ் குட்ஸ் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒரிஜினல் பில் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணக்கூடியது கிரெடிட் நோட், ஒரிஜினல் பில் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது டெபிட் நோட். சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டா கொடுக்கக்கூடியதான் ரிவைஸ்டு இன்வாய்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்து ரிசீப்ட் வவுச்சர். இது என்னது, அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா, அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீப்ட் நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து என்னன்னா ரிசீப்ட் வவுச்சர். ஓகே, அந்த அட்வான்ஸுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க, அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம என்ன பண்ணலாம், இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணலாம். அப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தை நம்ம வந்து எதுல காட்டிடுவோம், ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்பர் 1ல நம்ம காட்டுவோம். இல்ல சார் பேமெண்டா நம்ம வந்து காட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், பேமெண்ட் அப்படிங்கிற இந்த வவுச்சர்ல நம்ம வந்து காட்டுவோம். இந்த வவுச்சர்ல பேமெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து காட்டுவோம்.
ஓகே. ஆனால் கேன்சல் ஆகி ரீஃபண்ட் ஆகுதுன்னா, கேன்சல் ஆகி ரீஃபண்ட் பண்றோம், ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம அட்வான்ஸ்ல காமிச்சிட்டோம், அதுக்கு அகைன்ஸ்டா ரீஃபண்ட் ஆகுது அப்படின்னால் மட்டும் நம்ம வந்து எதுல காட்ட வேண்டியது இருக்கு, ரீஃபண்ட் வவுச்சர்ல நம்ம வந்து காட்ட வேண்டியது இருக்கு. ரீஃபண்ட் வவுச்சர்ல காட்ட வேண்டிய இந்த 8 இன்வாய்ஸ் ரிலேட்டடா தான் நாம என்ன பண்ணிருக்கோம், இப்ப நம்ம அந்த டேபிள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். 4ல இருந்து 8 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 9 வரைக்கும் நம்ம பார்த்தோம். 4ல இருந்து 9 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இந்த 8க்குள்ள வருது. அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா டெலிவரி சலான் ஃபார் ஜாப் ஒர்க், இது வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்லி மெட்டீரியலை மட்டும் நம்ம மூவ் பண்றோம், ஒன்லி மெட்டீரியலை மட்டும் மூவ் பண்றோம். ஆனால் இது எப்போ சார் ஜிஎஸ்டிஆர் 1க்குள்ள வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப நம்ம 1 இயருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜாப் ஒர்க்குக்காக நம்மளுடைய மெட்டீரியலை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அனுப்பிட்டோம். 1 இயருக்கு முன்னாடி ஜாப் ஒர்க்குக்காக மெட்டீரியல் நம்ம அனுப்பிட்டோம். 1 இயர் ஆகியும் இன்னும் நம்ம என்ன பண்ணல, அந்த ஜாப் ஒர்க் முடிஞ்சு நம்ம மெட்டீரியலை திரும்ப வாங்கவே இல்லை. ஓகேங்களா, அப்ப ஜாப் ஒர்க்குக்காக அனுப்பின மெட்டீரியல் மோர் தென் 1 இயராக இருந்தால் நம்ம அதை டீம்டு டு பி சேல்ஸ்னு கன்சிடர் பண்ணோம். டீம்டு டு பி சேல்ஸ், அதுக்கு அகைன்ஸ்டா ரைஸ் பண்றது தான் டெலிவரி சலான் ஃபார் ஜாப் ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து காட்டும். அந்த டெலிவரி சலான் நம்ம சேலாக கன்சிடர் பண்ண வேண்டும். ஓகேங்களா, மற்றபடி ஜாப் ஒர்க்குக்கு நீங்க மெட்டீரியல் அனுப்புறீங்க அப்படின்னா அது டாக்ஸ் லயபிலிட்டி, நம்ம டாக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஜாப் ஒர்க் முடிஞ்சு அது நம்மளுக்கு திரும்ப வந்துடும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், டாக்ஸ் நம்ம கட்ட மாட்டோம் அப்படிங்கிறத கிளியரா எடுத்துக்கிறோங்க. தென் டெலிவரி சலான் ஃபார் சப்ளை அண்ட் அப்ரூவல், டெலிவரி சலான் ஃபார் சப்ளை ஆன் அப்ரூவல், இது என்னன்னா நாம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜாப் ஒர்க்குக்காக நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் நம்ம அனுப்பிட்டோம். மெட்டீரியல் வேற ஒரு பிளேஸ்ல இருக்கு, அது கண்டிப்பா நம்ம டாக்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய மெட்டீரியல் அது வேலை ஒர்க் முடிஞ்சு திரும்ப நம்மள்ட்ட வந்துடும். இதுல காமிச்சிருப்போம், ஐ மீன் டெலிவரி சலான் போட்டு ஆல்ரெடி அனுப்பியிருப்போம். அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிளேஸ்ல இருந்தபடியே டைரக்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சேல் பண்றோம். அவங்களுடைய பிளேஸ்ல இருந்தபடியே டைரக்டா கஸ்டமர் பிளேஸ்க்கு நம்ம அனுப்புறோம். ஓகேங்களா, அப்ப டெலிவரி சலான் ஃபார் சப்ளை ஆன் அப்ரூவல் அப்படிங்கிறதா இது. ஓகேங்களா, சோ அப்ரூவல் பேசிஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சேல்ஸுக்கு நம்ம வந்து கொண்டு போறோம். அப்ப டெலிவரி சலானுங்கிறது ஒன்லி மெட்டீரியல் மட்டும் மூவ் ஆகுறத குறிக்கும். டெலிவரி சலானுங்கிறது ஒன்லி மெட்டீரியல் மூவ்மெண்ட்டை மட்டும்தான் சொல்லும். ஓகேங்களா, ஆனால் அங்க இருந்தபடி டைரக்டா நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் 10 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து லிக்விட் கேஸுக்கு தனியா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெலிவரி சலான் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. இந்த லிக்விட் கேஸுக்கான இன்வாய்சிங் மெத்தட், வேல்யூவேஷன் மெத்தட் அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா, சோ அது அந்த மாதிரி லிக்விட் கேஷ் பண்ணக்கூடிய ஏஜென்சிக்கு மட்டும்தான் இந்த 11 இந்த டேபிள் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது அங்கே மட்டும் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இது லிக்விட் கேஸுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பண்ணக்கூடிய இன்வாய்சஸ் ஆக இருந்தால் அது ஏஜென்சி, அந்த பர்டிகுலர் ஏஜென்சி. ஃபைனலா வந்து 12th டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா டெலிவரி சலான் கேஸ் ஆஃப் அதர் தென் வே ஆஃப் சப்ளை, அதாவது ஜாப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அது இல்லாம வேற ஏதாவது நம்ம வந்து மெட்டீரியல் நம்ம அனுப்புறோம், அது வந்து சேலாக கன்சிடர் பண்ணப்படுறது. ரெண்டுலையும் இல்லாத வேற ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா, பட் அது வந்து லைபிள் டு பே டாக்ஸ்னு வருது அப்படின்னு இருக்கு அப்படினால் மட்டும் நம்ம என்ன பண்றோம் 12ல நம்ம வந்து காட்டுறோம். ஓகேங்களா, சோ நாம வந்து இதுல பியூர் இந்த ஜாப் ஒர்க் அப்படின்னு இருக்குல்ல 9ல இருந்து இந்த 12 வரைக்கும் இருக்கு இல்லையா, இது எங்க நடக்கும் அப்படின்னா ஃபேக்டரியில தான் பெரும்பாலும் நடக்கும். ஃபேக்டரியில தான் பெரும்பாலும் நம்மளுக்கு இது நடக்கும். ஓகேங்களா, சோ பிரசன்னா சார் கரெக்டா சொல்றாங்க. சோ டெலிவரி சலான் இது வந்து எதுல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது, அந்த பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் எதுக்கான டிரான்ஸ்ஃபராக இருக்கணும் அப்படின்னா அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிரான்ச் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, அதர் ஸ்டேட்ல நம்மளுடைய பிரான்ச் ஒன்று இருக்கு, அதுக்கு நம்ம வந்து டெலிவரி சலான் மூலமா நம்ம மெட்டீரியல் அனுப்புறோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும், அதர் ஸ்டேட் மட்டும். வித்தின் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிரான்ச் டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம வந்து இதை நம்ம வந்து காட்ட போறது கிடையாது, ஒன்லி டெலிவரி சலான். பட் இந்த ஏரியாவுக்குள்ளே வராது.
ஓகேங்களா. ஏன்னா அதுக்கு டாக்ஸுக்குள்ள நம்ம கொண்டு வர வேணாம், வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டர் பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் வித்தின் த ஸ்டேட் அப்படின்னு இருக்கும்போது இட் இஸ் நாட் அண்டர் ஜிஎஸ்டி. ஓகேங்களா. நோ நீட் டு கலெக்ட் அண்ட் பே ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படிங்கிறத ரூல். ஓகேங்களா. அதனால இந்த சார் சொன்ன அந்த ஆன்சர் பிரான்ச் டு பிரான்ச் டிரான்ஸ்ஃபர், ஸோ பிரான்ச் டு பிரான்ச் டிரான்ஸ்ஃபர், இன்டர் பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே. அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், 12 நம்ம வந்து காமிச்சுக்கலாம். அது மாதிரியான டெலிவரி சலான். ஓகேங்களா. இதுவும் இது தென் இந்த டேபிள் 9 and 10 கவர் ஆகாத டெலிவரி சலான்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து 12 நம்ம வந்து காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஓவரால், அதாவது நாளைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்து நம்ம வந்து இதுல ஃபீட் பண்ண போறோம். அப்படி ஃபீட் பண்ணும்போது ஒரு சில டீடைல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு, அதாவது டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. அப்ப அதுலயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கான பேக்ரவுண்ட் நாலேஜ் அப்படிங்கிறது இந்த செஷன்ல இருந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கேட்கலாம். சார் ஒரே ஒரு டவுட் சார். சார் இப்போ வந்து இதுல அட்வான்ஸ் வீடியோ வந்து சேல்ஸுக்கு கிடையாது, ஒன்லி சர்வீசஸ்க்கு மட்டும்தான். அட்வான்ஸ் ரிசீவ்டு ஒன்லி சர்வீசஸ்க்கு மினிமம் எவ்வளோ ஆகும் சார்? 10,000 தான் பே பண்ணணுமா இல்லை அது மாதிரி லிமிட் இருக்கா சார்? எக்ஸம்ப்டட் இருக்கா? அதாவது என்னன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து சர்வீசஸ்க்கு மட்டும்தாங்கிறது முதல்ல தவறு. பெரும்பாலும் சர்வீசஸ்க்கு மட்டும்தான் அந்த அட்வான்ஸ் எடுத்துக்கிறாங்க, குட்ஸுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா ஜிஎஸ்டியோட ரூல் படி குட்ஸுக்கு நீங்க அட்வான்ஸ் வாங்கினாலும் டாக்ஸோட சேர்த்து தான் வாங்கணும். ஓகேங்களா. சர்வீசஸ்க்கு வாங்கினாலும் டாக்ஸோட சேர்த்து தான் வாங்கணும், அதான் ரூல். அதுல அமௌண்ட்டுக்கான லிமிடேஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா. அமௌண்ட் லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணே அந்த இடத்துல வந்து இல்ல. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம வந்து 10,000 வாங்கினாலும் சரி, 5,000 வாங்கினாலும் சரி, டாக்ஸோட சேர்த்து தான் வாங்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 போட்டு விட்டாங்க, நல்ல ஒரு கேள்வி. 10,000 போட்டு விட்டாங்க. நீங்க பியூர் சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கிறீங்க, அப்ப அந்த சர்வீசஸ்க்கு ஒரு டாக்ஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 18% அப்படின்னா அந்த 10,000க்குள்ள 18% டாக்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி நாம என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸை பே பண்ணிடணும். அந்த இடத்துல வந்து ஆமா. அப்போ 10,000 அல்லது அட்வான்ஸ் ரிசீவ்டு அமௌண்ட் டிவைடட் பை 100 பிளஸ் ரேட் ஆஃப் டாக்ஸ், 100 பிளஸ் ரேட் ஆஃப் டாக்ஸ் இன்டு ரேட் ஆஃப் டாக்ஸ் பாத்தீங்கன்னா டாக்ஸ் அமௌண்ட் வந்துடும். அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இது சர்வீசஸ்க்கு. இப்போ மெட்டீரியல் 10,000 ரூபாய் நீங்க வந்து வாங்கிட்டீங்க, ஆனா நீங்க பியூர் குட்ஸ் தான் சப்ளை பண்றீங்க. ஆனா அந்த குட்ஸ்ல அந்த அட்வான்ஸ் வாங்கும்போது எந்த குட்ஸுக்கு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல, எந்த குட்ஸுக்குங்கிறத மென்ஷன் பண்ணல. இப்ப உங்களுடைய கிளைண்ட் ஒரே குட்ஸ் தான் வந்து என்ன பண்றாரு, ஒரே நேச்சர் ஆஃப் குட்ஸ் தான் சேல்ஸ் பண்றாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குட்ஸுமே 18% டாக்ஸ்ல தான் வருதுன்னு வச்சுக்கிறீங்களே, டைரக்டா 18% நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஆனால் 10,000 வாங்கிட்டாங்க, ஆனா எந்த குட்ஸுக்குங்கிறது தெரியல, கன்ஃபார்ம் ஆகல. இன் ஃபியூச்சர்ல உண்மையிலே அவங்க வந்து நம்மள்ட்ட ஆர்டர் கேட்கும் போதோ கொட்டேஷன் கேட்கும் போதோ தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அட்வான்ஸ் ஒரு 10,000 போதைக்கு வச்சுக்கிறீங்க, அந்த டைம்ல நாங்க என்னென்ன மெட்டீரியல்ங்கிறது அப்புறம் சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டீலர் மெயின்டைன் பண்ணக்கூடியதுல ஒருவேளை 40% டாக்ஸ் குட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அந்த இடத்துல 40% தான் டாக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். 5%ஓ 18% கால்குலேட் பண்ணக்கூடாது. அவங்க டீல் பண்ணக்கூடிய அவங்க டீல் பண்ற குட்ஸ்ல ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் இருக்கக்கூடிய குட்ஸ் எதுக்கு இருக்கோ, எந்த குட்ஸ் இருக்கோ அந்த டாக்ஸுக்கு வந்து டோட்டலா கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஃபியூச்சர்ல குட்ஸை வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து அவங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டா பே பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அது அடுத்த கட்ட பிரச்சனைகள். ஓகேங்களா. பட் இந்த இடத்துல சர்வீசஸ்க்கு மட்டும்தான் சார் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க கூடாது, ரெண்டுக்குமே இருக்கு, சர்வீசஸுக்கும் இருக்கு, குட்ஸுக்கும் இருக்கு. ஸோ அட்வான்ஸ் வாங்கினால் டாக்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்ப அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கும்போது டாக்ஸை கால்குலேட் பண்ணி
அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிட்டே வரணும். ஃபைனலாக அவங்க வந்து இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ண அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவங்க கட்ட வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை அவங்க ரெடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி அட்வான்ஸ் 10,000 ரூபாய் வாங்கினா நம்ம அந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் கரெக்டா? நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வாய்ஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத விட நம்ம இந்த வெரி குட் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசிப்ட் இருக்கு இல்லையா, ரிசிப்ட் நோட், இந்த ரிசிப்ட் வவுச்சர் ரெடி பண்ணணும். இந்த ரிசிப்ட் வவுச்சர்ல அந்த 10,000த்துல எவ்வளவு அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் அமௌண்ட், டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத நம்ம பிரிச்சு ரெடி பண்ணி டாக்குமெண்ட் வச்சுக்கணும். அப்படி ரெடி பண்ணிட்டு தான் அந்த அட்வான்ஸ் வாங்கினதுக்கு சைன் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் கஸ்டமர்கிட்ட. ஓகேங்களா? ரிசிப்ட் வாங்கணும்னா ஒரு ரிசிப்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு சில கிளைண்ட் வந்து இல்லை சார் அதுனா அதான் சார் குட்ஸுக்குனா வாங்க முடியாது சார் அட்வான்ஸ், அதெல்லாம் காட்டாதீங்க சார், கணக்கில் காட்டாதீங்க சார்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று நம்ம அவங்களுக்கு இதான் சார் ரூல் சொல்லுது அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஓகே சார் பின்னாடி பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாமா சார் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? கேட்டுக்கிட்டு நம்ம வந்து அட்வான்ஸை வாங்கி பேங்க்கில் வச்சுக்கிட்டு கம்கமாக இருந்துட வேண்டியதான். ஓகேங்களா? அது பேங்க்கை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஐ மீன் அதே வித்தின் த மந்த்துக்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த பில் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? வித்தின் த மந்த் வந்தா நம்மளுக்கு இந்த அட்வான்ஸ் தொந்தரவு கிடையவே கிடையாது. குட்ஸா இருந்தாலும் சார் சர்வீஸா இருந்தாலும் சரி நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டோம் சார் அப்படிங்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் 31ஆம் தேதி அட்வான்ஸ் வாங்கிட்டு 1ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி பில் பண்றாங்கன்னா பஞ்சாயத்தாயிரும். ஓகேங்களா? அப்போ ப்ரீவியஸ் மந்த்ல கண்டிப்பா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் அப்படிங்கிறது வரும். ஓகே, கிளியர். தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ நாளைக்கு செஷனில் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு டேபிளையும் நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ, குட் நைட்.